நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி எங்களோட ஃபுல் மொட்டை வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான் மோனிஷ். எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா வந்தவாசி போகிற வழியில் இருக்காங்க. செல்லியம்மன் தான் எங்களோட குலதெய்வம். இந்த தடவை வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தோம், கவர்மெண்ட் பஸ்ஸில். ரொம்பவே நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே. போனோடனே கரெக்டாக டைமுக்கு பஸ் இருந்தது. ஊருக்குமே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இறங்கிட்டோம். போனதுக்கப்புறமா பசங்களை ரெடி பண்ணி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்திருந்தோம். அந்த ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறமா மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மோனிஷ்க்கு தான் மொட்டை அடித்தோம். பாவம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தனால அவனால் சமாளிக்கவே முடியல. தண்ணி குடிக்க வச்சு அவனை அப்படியே சமாதானம் பண்ணி தான் மொட்டை அடித்தோம். லட்டு தான் வந்து இங்கேருந்து ஓகே ஆகிட்டாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஒரே அழ, எனக்கு வேண்டாப்பா எனக்கு வேண்டாப்பா அப்படின்ட்டு ஒரே அழ. அப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணி, இப்போ குட்டி சாமிக்கு இந்த முடி கொடுத்தேன்னா இன்னும் நிறைய முடி தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணக்கப்புறமா ஓகே ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மொட்டை அமைதியாக அடிச்சிக்கினாங்க. இருந்தாலும் அதில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுட்டாங்க. என்னென்னா, ஃபோன் கொடுத்தேன்னா நான் கம்முன்னு மொட்டை அடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்துட்டே அந்த அம்மா மொட்டை அடிச்சிக்கிட்டாங்க. எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே எங்களுக்கு ரொம்ப மைண்டு ஃப்ரீயாகவே இருக்கும். எப்போவுமே போயிட்டு வந்தோனாலே இன்னும் வீடும் நல்லாயிருக்கும், எங்கள் மைண்டுமே நல்லாயிருக்கும். லட்டுக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அவளும் எங்கள் குட்டி சாமின்னு அவங்க மேலே ரொம்ப பாசமாகவே இருப்பாள். எங்கள் வீட்டில் அவங்க இருக்காங்கன்னு அவளும் நம்புகிறா. எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வந்து மைண்டு கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும், ரிலாக்ஸாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். எல்லோரும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல உங்கள் குலதெய்வம் கோயில் எதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு ஒரு வாட்டி வந்து பாருங்கள். அதுவும் மோஸ்ட்லி தெரியாமல் தேடி கண்டுபிடிச்சி போய் பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் போய் உங்கள் குலதெய்வத்தை பார்க்குறீங்க அப்படின்னாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு மாதிரியாக இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி அம்மன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் தெரியுமா? கடவுள் வந்து நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலை அந்த படத்தில் வந்த மாதிரிலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்து அது நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போய் ஒரு வாட்டி சாமியை வந்து உங்கள் ஆத்மார்த்தமாக கும்பிட்டு பாருங்கள். சும்மா ஏதோ போகணும் வரணும் அப்படின்ட்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் அந்த மாதிரிலாம் இருக்காது. கடவுளை நீங்கள் உணர்ந்து போய் கும்பிட்டு வாங்க. நம்மளோட கடவுள் அப்படின்ற மாதிரி போயிட்டு கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அவங்களோட அருள் வந்து கிடைச்சா. பெண்களுக்கு முடிதான் அழகுன்னு வந்து ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம உலகத்தில். அதுதான் வந்து மிகப்பெரிய இதுவாக வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. முடி இருந்தால் தான் அழகுன்னு பார்க்கறதுனால தான் மொட்டை அடித்தா வந்து இவ்வளோ ஒரு இதுவாக வந்து கேட்டுட்ருக்காங்க மொட்டை வீடியோ போட சொல்லி. பெண்களுக்கு முடி மட்டுமே அழகு கிடையாது, பெண்மையே வந்து அழகு தான். சரிங்களா? பெண்ணுன்ற வந்து நம்ம கூடவே இருக்கிறவங்க தான். அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க அழகுன்றதை முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? என் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அவளை வந்து ஒரு பெண்ணாக தான் வந்து பார்க்குறேன். சரிங்களா? அவள் என்ன பண்ணாலும் நான் அவளுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன். அவளை எப்படியும் வந்து நான் திட்டுறது கொள்வது அது வந்து எப்பயும் சண்டைலாம் இருக்க தான் செய்யணும். சண்டை இருந்தால் தான் வந்து ஒரு நல்ல தாம்பத்தியம் அப்படின்னே வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அவள் எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் மொட்டை அடிச்சிட்டா அப்படின்றதுனால நான் அவளை வெறுக்கவோ எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் அவளும் வந்து என் மேலே இருக்கா. சரிங்களா? அதனால தான் எங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் தான் வந்து இதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா அவர் மொட்டை அடிச்சா அவர் பார்ப்பாரோ பார்க்க மாட்டாரோ அந்த மாதிரி எண்ணமும் அவளுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அதனால் மொட்டை அப்படின்றது வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் அவளுக்கும் அது வந்து பெருசாக தெரியல. அதனால தான் வந்து மொட்டை வந்து அவள் அடிச்சுக்கிட்டு இருக்கா. சரிங்களா? எங்கள் வேண்டுதலுக்காக நாங்கள் மொட்டை அடிச்சிருக்கோம். அதுதான் வந்து காரணம். மற்றபடி பெரிய காரணம்லாம் எதுவும் இல்லை. வேறு எதனா இருக்குது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்சால் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். மற்றபடி எங்கள் ரொம்ப பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ஷேர் பண்ண மாட்டோம். எந்த வீடியோ கேட்டாலும் சரி, கமெண்ட்ஸில் கேட்டாலும் சரி. மொட்டை அடிக்கிற ஃபுல் வீடியோ நான் எவ்வளோ கிளிப்பிங்ஸ் இருக்கோ அவ்வளவும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அடுத்து காது குத்துற வேலை இருந்தனால எல்லோரும் போயிட்டாங்க. வெயில் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் எடுக்கலை. அடுத்த வேலையை பண்ணணும், அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பணும் அப்படின்றனால கிளிப்பிங்ஸ் வந்து அதிகமாக எடுக்கலை. பட் இருந்த வீடியோ நான் அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கேன். எதுவும் எடிட்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே தான் போட்டிருக்கேன், பாருங்கள். அப்புறமா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்ன ரீசனுக்காக மொட்டை அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் எங்களோட குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அதனால் நான் வந்து மொட்டை அடித்தேன். மற்றபடி ரொம்ப பெரிய ரீசன்லாம் எதுவுமே இல்லை.
அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நான் கேன்சர் பேஷண்ட்க்கு முடி குடுக்கலான்னு இருக்கேன். அதனால உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு மொட்டை அடிக்கணும்னு நெனச்சுட்டேன். ஃபிக்ஸ் ஆயிட்டேன். முடி இல்லாம தான் இருக்க போறோம் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஸோ, அதனால வந்து எனக்கு முடி வெட்ட போறாங்க, மொட்டை அடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலும் இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல. ப்ளஸ் நான் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் வந்து ஒரு கேப் போட்டுட்டோ, இல்ல ஒரு ஸ்கார்ஃப் கட்டிட்டோ, துணி ஏதாவது தலையில போட்டுட்டோ, ஷால் போட்டுட்டோ நான் வெளியில போனதே இல்ல. நாங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கோம். ஃபேன்சி ஸ்டோர்லயுமே நான் அப்படியே மொட்டை மண்டையோட தான் நின்னுட்டுருப்பேன். ஆஃபீஸ் வச்சிருக்கேன். ஐடி ஃபைலிங் பண்ற ஆஃபீஸ் வச்சிருக்கேன். அதுலயுமே வந்து நான் இப்படியே தான் இருப்பேன். ஒருவேளை நான் ஸ்கார்ஃப் போட்டுட்டோ, இல்ல ஒரு கேப் போட்டு அத மறைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா, மேபி என்னை யாராவது கிண்டல் பண்ணியிருக்க சான்ஸ் இருந்திருக்கு. யார் கேட்டாலும் எந்த ஊர் மொட்டை அப்படி கேட்டாங்கன்னா, எங்க குலதெய்வத்துக்கு நான் மொட்டை அடிச்சேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ, அதனால என்னை யாருமே வந்து கிண்டலே பண்ணதில்ல. நாம ஒரு விஷயத்த மறைக்கும்போது தான் அத பத்தி இன்னொருத்தவங்க பேசணும்னு தோணும். அத பத்தி கிண்டல் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும்னு தோணும். ஸோ, நம்ம என்ன இருக்கோ அத அப்படியே முடி இருந்தா தான் அழகுன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. முடி இல்லாம கூட நான் அழகா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ, அதனால என்னை இதுவரைக்கும் யாருமே கிண்டல் பண்ணல. ஆக்சுவலா மொட்டை அடிச்சு 1 மாசம் ஆகப்போது. இப்போ முடி வளர்ந்திருக்கு. ஆனா கூட இதுவரைக்கும் யாரும் என்னை கிண்டலும் பண்ணதில்ல. யாரும் என்னை கேட்கவும் இல்ல. "ஏன் மொட்டை அடிச்ச? என்ன விஷயம்? என்ன ஏது?" அப்படின்ற எந்த ஊர் மொட்டைன்னுவாங்க. எங்க குலதெய்வத்துக்கு மொட்டை அடிச்சிருக்கேன். அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ, நாம ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாம வந்து அ எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். முடி குடுக்க போறேன்றது எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. இன்னும் ஒரு 2, 3 மாசம் போச்சுன்னா முடி வளர்ந்துற போது. அவ்வளோதான். என்ன ஆல்ரெடி இருந்த முடிய விட கொஞ்சம் கம்மியா இருக்க போது. அவ்வளோதான். புது ஹேர் ஸ்டைலும் வச்சுக்கலாம். அப்புறமா நமக்கு என்னென்ன ஹேர் ஸ்டைல்லாம் பிடிக்குமோ டிஃப்ரெண்ட்டா அது கூட வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இதில இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து இந்த கபாலி மூவில ரஜினி சாருக்கு டாட்டரா ஒருத்தவங்க நடிப்பாங்க, தன்ஷிகா. அவங்க வந்து ஒரு பாய் கட் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு எனக்கு அப்போ ஆசை. ஆனா, அப்போ முடி வெட்டிட்டு அது வச்சேன்னா, அது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பேசுவாங்க. ஆனா, இப்போ மொட்டை அடிச்சுட்டேன். இனிமே வளர முடியல. அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வேணும்னா கூட நான் ஈஸியா வச்சுக்க முடியும். இப்போ பேசின விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எங்களோட ஒப்பீனியன், எங்களோட மைண்ட் செட் மட்டும் தான். இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கும் இல்ல. இன்னொன்னு வீடியோக்காக எதுவும் நாங்க பெருசா பேசணும், இல்ல நாங்க பண்ணத பெருசா பேசணும் அப்படின்றதுக்காகலாம் இல்ல. முதல்ல நாங்க ஃபுல் வீடியோ போடுற ஐடியாலயே இல்ல. கமெண்ட்ஸ் நெறைய வந்தனால தான் நாங்க ஃபுல் வீடியோ இப்போ வந்து அப்லோட் பண்றோம். ஸோ இப்போ பேசின விஷயம் எல்லாமே வந்து நாங்க எங்களோட மைண்ட் செட்ல இருக்கிறது, எங்களோட மென்டாலிட்டிலேருந்து தான் பேசுறோம். ஸோ அதனால இதுக்காக பேசுறீங்க, இந்த ஃபேம்க்காக பேசுறீங்க, இது உங்கள பெருசா நெனைக்கிறதுக்காக பேசுறீங்க அப்படின்ட்டு யாரும் நெனச்சுக்க வேண்டாம். நாங்க எங்க மனசுல என்ன படுதோ அது பேசியிருக்கோம். ஏதாவது தப்பா இருக்கு, இல்ல நாங்க பேசுனது சரியா இருக்குன்னா, எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்னோட மொட்டை எப்படி அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடிய வந்து 2 பக்கமா பிரிச்சுட்டு 2 சைடுமே வந்து கட்டி வச்சுட்டாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் சென்டர்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ ஃபுல்லா அடிச்சதுக்கப்புறமா, ஒரு சைடு ஃபுல்லா அடிச்சதுக்கப்புறம் அந்த கட்டி வச்சிருக்கனால அது அப்படியே கொத்தா வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அடிச்சாரு. அதுவும் அப்படியே கொத்தா வந்துருச்சு. ஸோ 2 கொத்து அப்படியே அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா இது எதுக்குன்னா, முடி வந்து கீழ வேஸ்ட்டா விழாம இருக்கிறதுக்கு, சிக்காகாம இருக்கிறதுக்காக இந்த மாரி கட்டிட்டு மொட்டை அடிக்கிறாங்க. ஏன்னா இது திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க. விக்கு செய்றதுக்கு, இல்ல ஜவுரி செய்றதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து இது சாமிக்குன்னு மொட்டை அடிச்சனால, அத வந்து நானு வேற எதுக்கும் யூஸ் பண்றதுக்கு எனக்கு மனசு தோணல. அதனால அது அங்கேயே கோவில்லயே அப்படியே போட்டுட்டு தான் வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து அவரு பார்பர் ஷாப் அந்த அந்த அண்ணா வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அது தெரியும். இருந்தாலும் என்னோட மைண்ட் செட் என்னன்னா, நான் சாமிக்காக குடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அது அவங்களுக்கு தான் அங்க தான் இருக்கணும் அப்படின்றதுனால, அது வந்து திரும்ப எதுவுமே எடுக்கல. நன்றி.